විශේෂයෙන්ම දැන් මෙතන பல்கலைக்கழகங்களுக்கு பிக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதில் பாரபட்சம் காட்டப்படுமாயின் பிக்கு மாணவர்களின் போராட்டம் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் தொடரும் என அனைத்து பல்கலைக்கழக பிக்கு ஒன்றியத்தின் தலைவர் தெம்பட்டியே சுதானந்த தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இவ்வூடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், கடந்த ஆண்டு பல்கலைக்கழகத்தில் சமயம் சார்ந்த கற்கை நெறியினை தொடர்வதற்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட பிக்கு மாணவர்களுக்கு பாரபட்சம் காட்டப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதன்போது கடந்த கல்வியாண்டில் மாணவர்களை இணைப்பதற்கு காலம் போதாது என கூறி அடுத்த கல்வியாண்டில் உரிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதாக எழுத்து மூலம் அறிவித்திருந்தார்கள். எனினும் இந்த கல்வியாண்டில் களனி பல்கலைக்கழகத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டிய மாணவர் பட்டியலில் 20 மாணவர்கள் உள்ளனர். பெயர் பட்டியலில் உள்ள 6 மாணவர்கள் களனி பல்கலைக்கழகத்துக்கு உரியவர்கள். மற்றைய மாணவர்கள் வேறு பல்கலைக்கழகங்களில் பதிவு செய்யப்பட்டவர்களாக காணப்படுகின்றனர். ஏற்கனவே வேறு பல்கலைக்கழகங்களில் அனுமதி வழங்கப்பட்டவர்களுக்கு களனி பல்கலைக்கழகத்தில் அனுமதி வழங்கப்பட்டது எவ்வாறு என அவர் கேள்வி எழுப்பினார். இதேவேளை மாணவர்களை சேர்த்துக் கொள்வதில் பாரபட்சம் தொடருமாயின் பிக்கு மாணவர்களின் போராட்டம் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் தொடரும் என அனைத்து பல்கலைக்கழக பிக்கு ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்தார். අපි විශ්වාස කරනවා මේ කරලා තියෙන ලොකු වංචාවක්. එතකොට UGC එක හැටියට පිළි අරන් තියෙනවා